ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட்சில் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட்சில் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப் கேர்கள் பியூரிட்டி சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட்சில் தமிழ் ஏப்ரல் செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு உடைய சூழல் விழிப்புணர்வு. நீங்கள் அமைதியாக இருத்தல் அவசியம். தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற ருசிக்கைகள் அல்லது பழங்கள் பார்த்தால் வீடுகள் சுத்தமாக இருக்கின்றதா என பார்த்தால் உங்களுடைய அயலத்தவர்களோடு கதைத்தால். ஓகே, இன்றைக்கான தலைப்பு உடைய சூழல் விழிப்புணர்வு. ஓகே, இது ஒரு சூழலில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்பயுமே அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சரியா? சில பேர் என்ன செய்வாங்கன்றா, வீடுகளில் இருக்கும்போது கத்தி கொண்டு இருப்பாங்க. சரியா? சின்ன பிள்ளைகள் எல்லாம் பொதுவாக கத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளைகளை சொல்லணும் அமைதியாக இருக்க சொல்லி. ஏனென்றா இந்த சின்ன பிள்ளைகள் கத்துற நேரத்தில் அவங்களுடைய நினைச்சியும் போகும். அதே நேரத்தில் அயலத்தவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதனால் அமைதியாக இருக்கத்தல் முக்கியமான விடயமாக உள்ளது. தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றல். ஓகே, நீங்கள் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்கள் வாட மட்டும் இருக்காமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய தண்ணீர்களை தாவரங்களுக்கு ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, தாவரங்கள் இருப்பது வீடுகளுக்கு நல்லது, சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது. அப்படி தாவரங்கள் இல்லாட்டி நீங்கள் தாவரங்களை வாங்கிட்டு தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். சரியா? மியூசியம் கேட்டல் அல்லது படங்கள் பார்த்தா நீங்கள் ஒரு ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் சும்மா இருக்காமல் இசை கேட்க வேண்டும், இல்லாட்டி படங்கள் பார்க்க வேண்டும். டிவியில் கண்டினியூஸாக படங்கள் போய்கொண்டே இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் படங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட உடலுக்கும் நல்லது, உங்களோட மனம் அமைதியாக இருக்கும். வீதிகள் சுத்தமாக இருக்கின்றதால பார்த்து. ஓகே, நீங்கள் வீடுகளில் நடந்து சேர்க்கிற நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு இருக்காமல் ஓகே, நீங்கள் வீதிகளில் என்ன இருக்குன்றோ அதான் இருக்க வேண்டும். ஓகே, நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கூலில் எங்கேயும் சரி, யூனிவர்சிட்டியும் சரி, அந்த வீதிகளில் ஏதாவது அசுத்தமாக இருக்கின்றதான பார்க்க வேண்டும். ஓகே, பார்த்துட்டு சும்மா இருக்காமல் ஓகே அசுத்தமாக இருந்துச்சுன்னா ஏரியா அத்தாரிட்டிஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். ஓகே, அப்போ இன்ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. சரியா? அதனால் எப்பயுமே உங்களோட சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களும் சுத்தமாக கருதப்படுவீர்கள். உங்களுடைய அயலத்தவர்களோடு கதைத்தல். ஓகே, நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களோட அயலத்தவர்களோடு கதைச்சி சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓகே, விசேஷ நாட்களில் பண்டிகைகள் வந்துச்சுன்னா, சரி கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா, நியூ இயர் வந்துச்சுன்னா, பொங்கல் வந்துச்சுன்னா நீங்களே சாப்பிட்டு இருக்காமல் பலகாரங்களை சரியா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களோட பலகாரங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு அயலத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்து நீங்களும் அவர்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த பலகாரங்களை நீங்கள் வாங்க வேண்டும். சரிங்க? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பண்டிகைகளுக்கு போய் கொடுக்குறீங்கன்னா பலகாரங்கள் அவங்க வாங்க மாட்டாங்க. சரியா? அதே நேரத்தில் நீங்கள் அவங்க உங்களுக்கு பண்டிகைகளில் விசேஷ நாட்களில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உங்கள் பலகாரங்களை பரிமாற்றிக்கொண்டு அந்த சூழலையே நல்ல ஒரு சூழலாக மாற்ற வேண்டும். சரியா? அது முக்கியமான விடயமாக உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு நண்பர்களை சந்திக்க போனீங்கன்னா சரியா, அவர்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டிருக்காம நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து பரிசு பொருட்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அதை அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டும். ஓகே, அதுதான் நல்ல ஒரு நட்பாக கருதப்படும், நல்ல ஒரு சூழலாகவும் கருதப்படும். ஓகே, அதனால் இதெல்லாம் முக்கியமான விடயமாக உள்ளது இன்றைய காலகட்டத்தில். அதனால் நீங்கள் அதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நல்ல ஒரு நட்பையும் நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த நோட்ஸ்லாம் நான் இந்த கைப்பட எழுதினேன். உடல் ஃப்ரெண்ட்ஸ் கெட்சுகிற தமிழ் இதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், பொது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கணினியாற்றல், கார்ப்பரேட் விழிப்புணர்வுகள், உடற்பயிற்சி, சுத்தம் அப்படி போன்ற விடயங்களுக்கு தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கெட்சுகெதர் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும்,
எல்லோருடனும் கைண்டாக நடக்கவும். காட் bless யூ. நான் அனுஷா.